சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரா, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரா, திருடுனாரா, மலையை உடைச்சாரா, மண்ணள்ளியை வித்தாரா? எதுவுமே செய்யலையப்பா. மக்களுக்காக போராடுறாரு, களத்துல நிக்கிறாரு, உறுதியா நிக்கிறாரு, தனித்துவமா நிக்கிறாரு. ஆனா இவர் மேல ஏன்டா இவ்வளவு விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, அவதூற பரப்புறீங்க? திமுக அதிமுக எதிரி, ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதுல ஒன்னா நிற்பாங்க. பாஜக காங்கிரஸ் எதிரி, ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதுல ஒன்னா நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் பாஜக எதிரின்னு பேசுவாங்க, ஆனா அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் அனைவருமே ஒன்றா நின்று எதிர்ப்பாங்க. அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற கூட இந்த திராவிட கட்சிகள் போல திமுக போவோமா, அதிமுக போவோமா, மக்களோட நிக்குமா, மக்கள் அழறாங்கள, மக்களுக்கு துணையா நிக்குமா, பாஜக நிக்குமா, காங்கிரஸ் நிக்குமா? இந்த கட்சிகள் எல்லாம் நிக்காது. நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீதுதான் ஒட்டுமொத்த நபரும் அவதூறு பரப்பாங்க, அவரை வீழ்த்தும் நினைப்பாங்க. இப்ப தெரியுதுங்களா, அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு இவர்கள் எல்லாம் ஏன் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. தமிழர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசாம தான் இருந்து கோழி குஞ்சிகளை தூக்குதிங்க பருந்து. கேட்காம தான் இருந்து நாம போனோமடா சூடு சொரண மறந்து. இப்ப போகுதடா கோவணமும் பறந்து. வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. உசுர் இருந்தும் ஓ முதுகு குனிந்து நிக்குது. அட தோழா, ரொம்ப நாளா பேசாம தான் இருந்து கோழி குஞ்சிகளை தூக்குதுங்க பருந்து. அதாவதுங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பாடல் வரிகள். அதாவதுங்க நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சிகளெல்லாம் இருக்குது. இந்த கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் செய்த கட்சி. அவங்க அரசியலில் நிற்கணும் வெல்லணும் நினைக்கிறது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக. அதிமுக ஊழல் கட்சி தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பாஜக காங்கிரஸ் சொல்ல வேண்டியதே கிடையாது, ஊழலுக்கு இவர்கள் பேர் போனவர்கள். மக்களை ஏமாற்றிய இவர்கள் மீது கூட சமூக வலைதளத்தில் அவ்வளவு பெரிய விமர்சனத்தை எல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஆனா மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் மேல தினமும் விமர்சனம், தினமும் அவதூறு, நிறைய பொய்யான செய்திகளை பரப்பிட்டே இருப்பான். நானே நினைப்பேன், அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரா, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரா, திருடுனாரா, மலையை உடைச்சாரா, மண்ணள்ளியை வித்தாரா? எதுவுமே செய்யலையப்பா. மக்களுக்காக போராடுறாரு, களத்துல நிக்கிறாரு, உறுதியா நிக்கிறாரு, தனித்துவமா நிக்கிறாரு. ஆனா இவர் மேல ஏன்டா இவ்வளவு விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, அவதூற பரப்புறீங்க? இதெல்லாம் செய்தவர்களை ஆக சிறந்த தலைவர்கள்னு சமூக வலைதளத்துல எழுதுறீங்களே அப்படின்னு நானும் யோசிப்பேன். இந்த திராவிட திருடர்களை நோக்கி நம்ம கேள்வி கேட்போம், ஆனா அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வெல்லக்கூடாது. சீமான் தமிழ் தேசிய அரசியல்ல உறுதியா நிற்கிறாரு. சீமான் அவர்களை எப்படியாச்சும் வீழ்த்தணும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. நேற்று கலந்தாய்வில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு. இந்தியா பாகிஸ்தான் எதிரி நாடுன்னு பேசுவாங்க, சைனா இந்தியா எதிரி நாடுன்னு பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாடு எதிரின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனால் தமிழீழத்தில் தமிழ் இராணுவத்தை வீழ்த்துவதற்கு இந்த எதிரி நாடுகள் எல்லாம் பேசுறாங்களா, இந்தியா பாகிஸ்தான் எதிரியா இருந்தாலும் தமிழர்களை சாகடிப்பதில் இவர்கள் ஒன்றாக நின்றார்கள். சீனாவும் இந்தியாவும் எதிரின்னு பேசுவாங்க, ஆனால் தமிழர்களை சாகடிப்பதில் இவர்கள் ஒன்றாக நின்றார்கள். அங்க எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்களோ அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் திமுக அதிமுக எதிரி, ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதில் ஒன்னா நிற்பாங்க. பாஜக காங்கிரஸ் எதிரி, ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதில் ஒன்னா நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் பாஜக எதிரின்னு பேசுவாங்க, ஆனா அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் அனைவருமே ஒன்றா நின்று எதிர்ப்பாங்க. ஒட்டுமொத்த பேருமே அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பாங்க. காரணம் என்னன்னா, தமிழ் தேசிய அரசியலை வலிமையா பேசுறாரு, கொள்கை உறுதியோடு நிற்கிறாரு, சமரசமே செய்ய மாட்டாரு. இப்ப
பொட்டி கொடுத்தா சீட்டு அதிகமாக கொடுத்தா கூட வரமாட்டாரு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பணம் வேணாம், நான் இனத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு களத்தில் நிற்கிறாரு. இவர் வந்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு அப்ப திராவிடர்களும் அப்புறம் இந்த பாஜக காங்கிரஸ் இந்த தேசிய கட்சியை சார்ந்தவர்களும் மக்களை ஏமாற்ற முடியாது, அதனால இவரை வீழ்த்தணும். அதற்கு திருடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணன் சீமான் குறித்து ஒவ்வொரு நாளும் அவதூறு பரப்புறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த அவதூறு பரப்பக்கூடிய திருடர்கள் இங்க வாங்க, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தான் பேசணும். திருவேற்காடுன்னு ஒரு பகுதி சென்னையில் இருக்கு. அந்த பகுதியில மக்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, வசிச்சுட்டு இருக்காங்க, வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க வாழக்கூடிய மக்களை நீங்க அப்புறப்படுத்துறீங்க, வீட்டை இடிப்புன்னு சொல்றீங்க. ஏன் வீட்டை இடிப்பீங்க கேட்டா, நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க, நீங்க ஏரிய ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க ஏரிய ஆக்கிரமிப்பு பண்ணதால நாங்க வீட்டை இடிக்க போறோம். அரசாங்கம் சொல்ற பதில் இது. நாம என்ன கேட்கிறோம்னா, அந்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சமாச்சு செவி கொடுத்து நீங்க கேட்குறீங்களா? களத்தில் நிற்கிறீங்களா? ஒருத்தர் பாருங்க, திருவேற்காடு பகுதியில் அவரு என் வீட்டை இடிக்க வராங்களா அப்படின்னு அந்த தூக்கத்திலே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறார், செத்து போயிடுறார். இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் மக்களோட களத்தில் நிற்கல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று இறந்தவருக்கு தனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்தி மக்களோட நின்றுகார், களத்தில் நின்றுகார். அண்ணன் சீமான் அவர்களை பார்த்த உடனே மக்கள் கதறாங்க, அழறாங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க, எங்க வீட்டை இடிக்காம நீங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்கிறாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதில் சொல்றாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படுறீங்க, உங்களோட நான் நிற்பேன், இரவு கூட அவன் வீட்டை இடிக்க வந்தானா நீங்க ஒரு அழைப்பு கொடுங்க, நான் நிக்கிறேன் உங்களோடன்றாரு. பாருங்க, துன்பத்துல துயரத்துல வேதனையில மக்கள் தவிக்கும் போது உங்களோட இருப்பேன் நிற்பேன் அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களோட களத்தில் நிற்கிறாருங்க. இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியாளர்கள் மக்கள் ஏரியை ஆக்கிரமித்து கட்டிட்டாங்க, இப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, நாங்க என்னங்க பண்ண முடியும், ரொம்ப நல்லவங்களே இவங்க, நீதிமன்றத்து மேல எல்லா பழியும் தூக்கி போடுறது, நீதிமன்றம் தான் இடிக்க சொல்லிட்டாங்க நாங்க இடிக்கிறோன்னு சொல்லிட்டு. அரசு கட்டிடங்கள் ஏரி ஆக்கிரமித்து கட்டப்படலையா? நீதிமன்றங்கள் ஏரி ஆக்கிரமித்து கட்டப்படலையா? காவல் நிலையங்கள் ஏரி ஆக்கிரமித்து கட்டப்படலையா? திண்டிவனம் பேருந்து நிலையம் புதிதாக கட்டுறாங்க, ஏரியை ஆக்கிரமித்து கட்டிட்டு இருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் ஏரியை ஆக்கிரமித்து கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இடிச்சாச்சா? சொல்லுங்க ஆட்சியாளர்களே, அதிகாரிகளே. அப்ப சாமானிய மக்கள்னா நீங்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பீங்க, ஆனா அரசு கட்டிடங்கள் எல்லாம் ஏரி ஆக்கிரமித்து கட்டியிருப்பீங்க. நாம என்ன கேட்கிறோன்னா, ஏரி ஆக்கிரமித்து ஒருத்தர் வீடு கட்டுறானா, வீடு கட்டும் போது அனுமதி கொடுத்தது யாரு? யார் அனுமதி கொடுத்தது? நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. மாறி மாறி இந்த திமுக அதிமுக நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க. அப்ப மக்கள் வீடு கட்டும் போது ஏரி நிலை இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது நீங்க சொல்லியிருந்தீங்களா? சரி, அப்ப வீடு கட்ட அனுமதிச்சிட்டீங்க, குடும்ப அட்டையை கொடுத்துட்டீங்க, வாக்காளர் அடையாள அட்டையை அந்த பகுதியிலே கொடுத்துருக்கீங்க, சாலை போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப இது ஏரின்னா அப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஒரு வீடு கட்டுறதுனா என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவு கனவு இருந்திருக்காங்க உங்களுக்கு, வாழ்நாள் சேமிப்பை எடுத்து வச்சு ஒரு வீடை கட்டுறாங்க மக்கள். இன்னைக்கு அந்த வீட்டை இடிக்கிறீங்களே, இதெல்லாம் ஏற்புடையதா? இதெல்லாம் சரியானதா? முன்னாடியே அது ஏரின்னு தெரிஞ்சிருந்தா மக்களை நீங்க அங்க வீடு கட்ட அனுமதிச்சிருக்க கூடாது. ஏன் அனுமதிச்சீங்க? சரி, நான் கேட்கிறேன், இப்ப அந்த இடத்துல மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க, வீடுகள்லாம் இடிச்சிடுறீங்க, இப்ப அடுத்து அந்த இடம் ஏரியா மாத்திருவீங்களா? நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு தனியார் நிறுவனத்திடம் அதை ஒப்படைச்சிருவீங்க, அந்த நிலத்தை, அந்த மக்களை அப்புறப்படுத்துறது. இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. வேற என்ன நீங்க பண்றீங்க? அவ்வளவு நேர்மையானவர்களா இருந்திருந்தீங்கன்னா பள்ளிக்கரணை, அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பின கேள்விதான், பள்ளிக்கரணை ஏரி குப்பை மேடா காட்சி அளிக்கப்படுதா இல்லையா? குப்பை மேடா ஆக்கி இருக்கிறது யாரு? அரசாங்கம் தானே, இந்த திராவிட கட்சிகள் தானே. அப்ப நீங்க எல்லாம் மக்களை அப்புறப்படுத்தலாமா? இதுதான் நம்முடைய கேள்வி. ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க, இப்ப திருவேற்காடுல மக்கள் போராட்டம் பண்றாங்க, எங்க வீடை இடிக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பகுதியில் நீங்க கணக்கு எடுத்து பாருங்களா, அதிகமான வாக்கு திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ விழுந்திருக்கும். தேடி தேடி இந்த கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஓட்டு போட்டாங்க அவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு அவர்கள் மக்களோட நிக்கிறாங்களா? ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து இவர்கள் தோற்கடித்தார்கள். ஆனால் களத்துல யார் நிக்கிறது என்று அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிறார்ல, இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா நாமளும் பேசுறோம், அவன் 500 கொடுக்குறான் 1000 ரூபாய் கொடுக்குறான்றதுக்காக நம்ம ஓட்டை போட்டுறோம். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம வீட்டை இடிப்புன்னு சொல்றான், நம்மளை அப்புறப்படுத்தும்னு பேசுறான். அதுலயும் கொடுமை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறாங்க,
இந்த நாளுக்குள்ள நீங்க வீட்டை காலி செய்யணும். அப்படி நீங்க காலி செய்யலனா நாங்க வீட்டை இடிப்போங்க. நீங்க காலி செய்யாம நாங்க வீட்டை இடிக்கும் போது நாங்க வீட்டை இடிக்கிறோம்ல, அந்த செலவு அந்த வீட்டு உரிமையாளரே நீங்க தான் ஏற்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறது, பேசுறது. எவ்வளவு கொடுமை பாருங்களா. அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கிறதால மக்களை மிரட்டுறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஏரிய குளத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க. அவர்களிடத்துலலாம் போய் கேட்பாங்களா? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்த பிறகு மக்கள் வீடெல்லாம் கட்டி வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு இது ஏறி நாங்கள் இது இடிப்போம்னா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே. ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது, மக்கள் போட்டுட்டாங்கன்றதுக்காகலாம் இப்படியெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, ஆனால் அவரோட அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற கூட இந்த திராவிட கட்சிகள் போல திமுக போவோமா, அதிமுக போவோமா, மக்களோட நிற்குமா? மக்கள் அழறாங்கள, மக்களுக்கு துணையா நிற்குமா? பாஜக நிற்குமா? காங்கிரஸ் நிற்குமா? இந்த கட்சிகள் எல்லாம் நிற்காது. நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது தான் ஒட்டுமொத்த நபரும் அவதூறு பரப்பாங்க. அவரை வீழ்த்துன்னு நினைப்பாங்க. இப்ப தெரியுதுங்களா? அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு இவர்கள் எல்லாம் ஏன் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அநீதியை கண்டு அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுறாரு. அவர்கள் அநீதிக்கு துணை போறாங்க, அதனால சீமான் அண்ணன் எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த நபரும் சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீழ்த்துன்னு நினைக்கிறேன். இந்த அரசியல மக்கள் தெளிவு பெறணுங்க. ஏன்னா உங்களோட களத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களின் கரத்தை வலிமைப்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமை. இது திருவேற்காடு பகுதி மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தான் இது பொருந்தும். பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அண்ணனை தேடுறோம், சீமான் அண்ணனை. மற்ற நேரத்தில் ஓட்டுன்னு வரும்போது இந்த திராவிட கட்சிகளுக்கு போட்டுறோம். நம்ம திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டதால தான் இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கும். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கட்டிடத்தை ஒருவேளை இடிக்க வந்தா அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல நான் உங்களோட நிற்பேன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள். இப்படிப்பட்ட தலைவரை நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சா இவர்களெல்லாம் பேசுவாங்களா? மக்களுக்கு எதிராக செய்யணும்னு வேலை பார்ப்பாங்களா? ஒருத்தர் செய்ய முடியுமா? இது மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. குறிப்பா பல அவதூறுகளை இந்த திராவிடர்கள் திருடர்கள் பரப்புறாங்க. அதையெல்லாம் மீறி நாம் மக்களோட தான் நிற்பேன் என்று களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நின்று வேலை செய்வதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.